போட நின்று நின்று காலெல்லாம் வலிச்சதுதான் மிச்சம். சரியா சொன்ன சின்ன பொண்ணு. கையில் கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஓட்டு போட போனால் சரியா இருக்கும் சின்ன பொண்ணு. குழந்தை இருக்கு, கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க. அப்படியும் மீறி வீட்டிலனா குழந்தைய கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அழுகு விட்டுன்னு வச்சுக்கையேன். குழந்தை அழுகுது, இந்த புண்ணு போட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வழி விட்டுருவாங்க. அப்புறம் ராணுவ படம் மாதிரி போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம். என்ன அட நானும் முடி, என்ன நீ இப்படி பேசுற? குழந்தைய போட்டு கிள்ளி விடுவியா? ஆமாக்கா, நேற்று கூட பாதி பொம்பளைங்க அப்படிதான் போனாங்க. நம்ம பக்கத்து தெருவில் உஷா இருக்கால, அவ கூட கையில் குழந்தைய தூக்கிக்கிட்டு குழந்தை அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அழுகுதுன்னா பார்த்துக்கோங்க. நேராக போனால் ஓட்டு போட்டுட்டு வாரேன்ட்டு போகிறேன். நான் வெயிலில் அப்படி நின்றுக்கிட்டு கிடந்தேன். இதுக்கு நான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தைய பெற்றுக்க முடியும்? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் குசும்புனாலும் முடி. ஆனா இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் ட்ரெஸ் கோடெல்லாம் வேற போட்டுட்டுலாம் வந்தாங்க. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாம் வெள்ளை கலர்ல சொக்கா போட்டுக்கிறாங்க, காப்பி கலர்ல பேண்ட் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாமலே இருக்க போது எல்லாம் தெரியும் தான். சரியா சொன்னீங்கக்கா. பாதி பேர் அப்படிதான் ட்ரெஸ் கோட்ல வந்துட்டு இருந்தாங்க. தெரிஞ்சிடும் ரிசல்ட் என்னன்னு தெரியும் போது யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு, யாரு முதலமைச்சர் ஆக போறாங்க எல்லாம் தெரிஞ்சிடும். யார் முதலமைச்சர் ஆகணும் சின்ன பொண்ணு? நமக்கு மாசம் மாசம் காசு வரும்ல, அது போதும், ஹாப்பியா வரலாம். அது என்னவோ சரிதான். ஓட்டு போட்டால் மட்டும் என்னக்கா மாறப்போகுது? அதே சமையல், அதே பாத்திரம், அதே துணியை துவைக்கணும், அதே வீடை கொட்டணும், அதே மாமியார்கிட்டயே அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு சாகணும். உனக்காச்சும் மாமியார் ரூபத்துல ஒருத்தி வந்து படாத பாடுபடுத்துறா, எனக்கு புருஷ ரூபத்துல எல்லாம் படாத பாடுபடுத்துறா. ஓட்டு போட எல்லா கட்சிக்கிட்ட இருந்து காசு வாங்கினான். ஏன் ஓட்டு காசு என்கிட்ட கொடுக்கணும்ல, அது கூட கொடுக்கல சின்ன பொண்ணு. ஓட்டுக்கு காசு வாங்குறதே தப்பாமா, இதுல ஓட்டு காய்ச்சி உங்களுக்கு கொடுக்கலன்னு வேற ஒரு கோவம். என்னதான் இருந்தாலும் அது ஏன் காசு தானே சின்ன பொண்ணு. இன்னொரு விஷயம் பார்த்தியா, நம்ம சூர்யா அண்ணே, ஜோதிகா அக்கா எல்லாம் வந்திருந்தாங்க ஓட்டு போட. ஆமாமாக்கா, நான் கூட பார்த்தேன். இவங்களுக்குலாம் வயசே ஆகாது போல, இளமையாவே இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா அதே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம பாருங்க, இப்போ 30-35 வயசுக்கே 60 வயசு ஆன மாதிரி தெரியும். காஞ்சி சின்ன பொண்ணு, காஞ்சிதேன் காஞ்சிருந்தா எல்லாம் அழகா இருக்கலாம். நான் கூட ஒரு 2 மாசம் ஆயிட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மூஞ்சி உப்பி போனமா இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இழைச்சி ஸ்லிம் ஆயிடுவேன். அப்புறம் ஜாய் பல்லவிக்கு எனக்கும் வித்தியாசம் தெரியாம ஊர்ல எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எதை சாய் பல்லவியா? இந்த பக்கம் ஒரு பள்ளி சாஞ்சு கிடக்குது, எப்போ விழுந்து தெரியலன்னு ஒரு 2 நாள் முடிதான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா சாய் பல்லவி. சின்ன பொண்ணு, பல்லு கூட சரி பண்ணிக்கலாம், காய்ச்சிருந்தேன். அது என்னவோ சரிதான். இப்போ கூட விக்ரம் சார் 60 வயசு ஆகதான் விக்ரம் சாருக்கு. ஆனா பார்த்தா 25-28 வயசு தான் ஆகுற மாதிரி இருக்காரு. நமக்கும் இருக்கானுங்களே புருஷனுங்க, இப்பயே 40-45 ஆன மாதிரி இருக்கானுங்க. உனக்கு ஆச்சு 40-45 வயசு ஆன மாதிரி இருக்காங்க. எனக்கு ஒரு கானே அந்த நோஞ்சான் 60 வயசு ஆன மாதிரி இருக்கான் இப்போவே. இவனை வச்சுக்கிட்டு எனத்தை கொண்டதுன்னு ஒன்றும் விளங்கல அப்படின்னு பூதுன்னு வச்சுக்கையும் விழுந்துருவான் போல, அந்த மாதிரி இருக்கான். ஒழுங்கா சோறு போடணும்க்க, ஒழுங்கா சோறு போட்டா அண்ணன் கூட நல்லா தான் இருப்பாரு. நல்லா இருப்பாரு, ரொம்ப நல்லா இருப்பாரு. அவ்வளோ அக்கறை இருந்தா நீ தான் கூப்பிட்டு போய் சோறு போட வேண்டியதானே உங்க அண்ணனுக்கு. இந்த வெயில் காலத்துக்கு உயிர் வாழ்றது ரொம்ப பெரிய விஷயம். இதுல சமைச்சு தரேன் கிச்சன் போய் அனலாம் அடிக்குது, மூஞ்செல்லாம் வேக வேக வேந்து இந்த பக்கம் 2 பக்கம் வேற நல்ல செவந்து போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் சமைச்சு கொடுத்தா உப்பு இல்லை, சப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. அதோட விட்டா வச்சு பரவாயில்லையா? அதுவும் கிடையாது. எங்க அம்மா சமைக்கிற மாதிரி வரல, எங்க ஆட்டுக்குட்டி சமைக்கிற மாதிரி வரல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? போய் அம்மா கிட்ட சமைச்சு சாப்பிட்டுக்கடான்னு விட்டுடுறது. நான் இங்கேயும் திங்காம அங்கேயும் திங்காம குடிச்சிட்டு ஊரெல்லாம் பொறுக்கிக்கிட்டு சுத்திட்டு கிடக்கு. அப்ப எப்படி குண்டா இருக்குங்கிறேன். அவனுக்கு சமைச்சா அதே சோறு தான் நானும் திங்கிறேன். என் கண்ணும் பாரு, இந்த பக்கம் ஒரு இட்லி, அந்த பக்கம் ஒரு இட்லி, எப்படி கியூட்டா இருக்கேன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவனுக்கு துப்பில்லை. எவனும் தான் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாளுங்க. ஊராம்புட்டு புருஷனா போதும் உடனே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவாளுங்க. திமுரு பிடிச்ச கழுதைங்க. சரி விடுமா, 4 முடி கோவப்படாத.
அது சரி, என்னதான் என் கண்ணு இட்லி மாதிரி இருந்தாலும் ஒன்ன மாதிரி இருக்க முடியாது டுன். நீதான் இந்த வயசுலயும் நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்கே. நம்ம ஏகே சார் வந்தார் பத்தியா விட்டு போட. அப்ப எவனோ மைக் எடுத்துட்டு போய் வாய்க்குள்ள விட்டுருப்பான் போல. அவரா போன் எடுத்து டக்கு டக்குன்னு வீடியோ போட்டோலாம் எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்திருக்காரு. நானும் பார்த்து சின்ன பண்ணி ஒவ்வொரு தடவையும் ஓட்டு போட வரும்போதெல்லாம் அவரை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. அடி வாங்கிட்டு திட்டி வாங்கிட்டு சாகுறானுங்க வச்சு பயலுக. மே 4 தெரிஞ்சிடும் யார் நமக்கு முதலமைச்சர் ஆவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க. பயப்படாதீங்க சொரஜக்கா, யார் வந்தா என்ன, நீங்க அதே இடத்துல தான் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கணும், வேற வழியே கிடையாது. அது என்னவோ சரிதான். என் மாமியார் காரி வேறு சும்மாவே இருக்க மாட்டா. வேலைக்கு போன என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. சரி ஏதாவது தொழிலாச்சு தொடங்கும் பார்த்தா நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? அதுவும் கிடையாது. என்னம்மா ஐடியா வேணும்? பேசாம வா, நீ நானும் ஒரு இட்லி கடையை ஆரம்பிச்சு ஊர் உலகத்துக்கு இட்லி சுட்டு போடுவோம். போடுறதான் போடுறீங்க, நல்ல ஒரு பிரியாணி கடையை பார்த்து போடலாம்ல. அதை விட்டுட்டு இட்டாலி கடை. ஆமா, பிரியாணி கடையா போட்டா தானே நல்லா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திங்க முடியும். என்னால முடியும், சரிதானே? எம்மா இந்த பான வாய மூட முடியலையே. என் கூட நல்லா சேர்ந்து நான் என்ன நினைக்கிறேன்றது அதை சொல்லிடுது பாயபுள்ள. இவளுங்க தொழில் தொடங்குறாங்க. நல்ல ஒரு சோத்து கடையா தொடங்கினா நல்லா இருக்கும். நமக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, சமைக்கிற வேலை மிச்சம். இவளுங்க பண்ணதே கொஞ்சம் எடுத்துட்டு போய் வீட்டில் போட்டோன்னா அது எதுங்க தின்னுட்டு அது பாட்டு போகும். கொஞ்சம் நல்லா டிங் பண்ணி பார்த்தேன். எனக்கு நம்ம சரோஜாக்கா சொல்றதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிரியாணி கடையை ஆரம்பிச்சு விட்ருவோம், கரெக்டாக இருக்கும். ஐயே சின்ன பொண்ணு, பிரியாணி கடையில் வேணாமா? அதெல்லாம் ரொம்ப செலவாகும். அது மட்டும் இல்லாமல் அளவுலாம் நமக்கு தெரியாது பார்த்துக்க. அதனால என்ன பண்ணா, நம்ம இட்லி கடையை போடுவோமா? நான் அவிச்சு தண்ணி வச்சு கொடு, சட்னி வச்சு கொடுத்தனா எல்லாம் சாப்பிட்டு போவாங்கல்ல. அப்படியே மூஞ்சிலே குத்தி போடணும். மூஞ்ச பாரு, நல்லா டுன். ஏண்டா இப்படி கெடுக்கிறதுக்குனே வாராளு கூட தெரிலம்மா. ஏக்கா பிரியாணி கடையை போடுவோக்கா. இப்பெல்லாம் யாருக்கா இந்த இட்லிலாம் திங்குறா? என்ன பிரியாணி தான் திங்குறாங்க. அதில் நல்ல சேல்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம பிரியாணி கடையில் எப்பா இங்கே வந்துப்பா பிரியாணி சாப்பிடுப்பா சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். உடனே நமக்கு சேர்த்துட்டுமா பிச்சுக்கிட்டு போகும். போயிடுப்பது நல்லா பிச்சுக்கிட்டு போயிடும். ஏம்மா டேஸ்ட் நல்லா இருந்ததம்மா வந்து சாப்பிடுவாங்க. ஒன்றை மாதிரியே பண்ணி எண்ணத்தை கொடுத்தாலும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திங்கிறதுக்கு. குண்டு சிரிக்கி என்னை பற்றி என்ன பேச்சு பேசுகிற பற்றியா? நல்ல எண்ணெய் இல்லாதவ இவன் ஆசையை கொடுக்குறான்ட்டு என் பிள்ளைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன். இப்போ தான் தெரியுது அவன் மீந்து போனதான் எடுத்துகிட்டு வந்து என் தலையில் கட்டியிருக்கான்னு. இனிமேல் நீ என்ன கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போக மாட்டேடி, எடுத்துகிட்டு போகவே மாட்டேன். நீ சமைச்சிட்டு இருக்கும்போதே பாதி வேக்காட்டிலே எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் மீதியை சமைச்சு தின்னுடுவேன். அப்புறம் சோத்தக்காரன்னு ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாள பைத்தியா. என்ன யோசிக்கிற நாலு முடி? ஏதோ இல்லை டுன். சரிக்கா, அப்போ ஒரு 5 நாள்ல ஒரு குட்டி கடை மாதிரி போட்டு இட்லி சுட்டு போட்டு பார்ப்போம் எப்படி ஓடுதுன்னு. அதை பார்த்துட்டு பிறகு என்னன்னு யோசிப்போக்கா. சரி சின்ன பொண்ணு, காலையில டிஃபன் போட்டாச்சு, மதியம் நைட்டுக்குலாம் என்ன சமைப்போம்? அவ வீட்டுக்கு போய் அவ சமைச்சு சாப்பிட வேண்டியதான். கேட்குற பாரு கேள்வி. முதல்ல காலையில சாப்பாடு பண்ணி போடுவோம், பிறகு மதியம் நைட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஏன் சின்ன பொண்ணு, உன் மாமியார்கள் ஒத்துப்பாளா? அவ தான் வேலைக்கு போகணும்னு சொல்றாளே, இப்படி பிஸ்னஸ் தொடங்கினா ஒத்துக்குவாளா? அழப்போங்கக்கா, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தெல்லாம் வாழ முடியாது. பிஸ்னஸ் பண்ணாது நம்மள பெரிய ஆளாக முடியும். என்ன அதனால போய் மாமியார் கிட்ட முதல்ல இன்னைக்கு சொல்லிடுவேன், இந்த மாதிரி இட்லி கடை போட போகிறேன் அப்படின்னு. சரி, உன் மாமியார் கறி ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவ? வேலைக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னம்மா பண்ணுவேன்? நீ போடி கிளட்டி சிரிக்கின்னு சொல்லுவேன். சொல்லு சின்ன பொண்ணு, சொல்லிவிட்டு உன் மாமியார் என்ன சொல்றான்னு எட்டு சொல்லு நாளைக்கு, சரியா? என்ன ஆனந்தம் இது 4 முடிக்கு. அவ அடியில மிதி வாங்கிட்டு வருவா, அதை பார்த்துட்டு நீ சிரிச்சுட்டு கிடப்ப. அச்சோ இல்லக்கா, அவன் மாமியாரை எதிர்த்து தைரியமா பேசுறாள, அப்ப எப்ப ஏற்பட்ட வீரமங்கையவ, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே வீரமங்க நீ தான். போ, உன் புருஷன் உன்னை அடிச்சு புரட்டி வைக்கிறான், அப்ப கூட வாயடங்கள் உனக்கு. ஆமா, நான் அது என் புருஷன்கிட்ட அடியும் மிதியும் வாங்கிட்டு கிடக்குறேன். நீ உன் புருஷனே அடி அடிக்கிற குண்டுக்கு தானே. என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லை. டுன். சரி, கடை போடுற மாதிரி இருந்தா யார் யார் என்னென்ன வேலையை பார்ப்போன்றது பிரிச்சு போமா? அதுவும் சரிதான். ஏக்கா நான் சாம்பார் வச்சிருங்க. சரி சின்ன பொண்ணே, நம்ம முன்னாடியே இட்லி சுடுவோம்னு சொல்லிடுவோம். மாவு இருக்கும், அதை எடுத்து அப்படியே அந்த இட்லிக்கு தட்டில் ஊற்றி அது பாட்டுன்னு அவிஞ்சிரும், எடுத்து போட்டுடலாம். இதே மாதிரி ஒரு 5 வாட்டி இல்லை 6 வாட்டி பண்ணால் போதும். வரவங்க தின்னுட்டு அவங்கவுங்க பாட்டிக்கிட்டு போயிடுவாங்க. இட்லி சுட்டு போடுறது ஈஸியான வேலை, அதையும் நம்ம எடுத்துப்போம். இவளுங்க முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம முந்திக்கணும்டா கடவுளே. இட்லி, நீ இட்லி சுட போறியா 4 முடி? கையை கீழே போடுங்க 4 முடி.
நான் மட்டும் இட்லி சுட்டேன்னா சும்மா மெத்து மெத்துன்னு இருக்கும். இட்லியா இல்ல மெத்தையான்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா சுட்டு போட்டுருவேன். சரி சரி போடு போடு. உமா நீ என்ன சமைக்க போற? ஏக்கா நான் தேங்காய் சட்னி பண்றேக்கா. சரிம்மா அப்ப நான் கார சட்னியும் வாடையும் சுட்டு போட்டுறேன். சரியா? ஓகேக்கா, நம்ம ஒரு 5 நாள் கழிச்சு கடையை ஆரம்பிப்போம். எப்படி ஓடுது என்னன்னு பார்ப்போம். அவங்கவுங்க செய்யற வேலையை பக்குவமா செஞ்சிருங்கம்மா. எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரியா? எல்லாரும் ஒழுங்கா டேஸ்டா பார்த்து சமைச்சு போடணும். அதெல்லாம் கலக்குன்னு கலக்கிடலாக்கா. சரி அக்கா, மாவு எந்த கடையில வாங்குவோம்? என்ன மாவு? என்னதான் சமைச்சு சொல்லவான்னு தெரியல இந்த டூன் கேட்டா சொப்பு கணக்கா பேசுவா. இல்லக்கா, இட்லி சுட்டு போடுற மாதிரி இந்த இட்லி மாவு வேணும்ல, அதுதான் கேக்குறேன். எந்த கடையில வாங்க போறோம்னு. எதுக்கு எதுக்கு இந்த சிரிப்பு? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. 4 முடி சொல்லு சின்ன பொண்ணு. இட்லி கடை போடுறவங்க தானே தான் மாவு அரைக்கணும். இல்ல புரியல சின்ன பொண்ணு. ஆமாக்கா, நம்மளே தான் அரைக்கணும் இட்லி மாவையும். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஆமாக்கா, இட்லி கடை வச்சிருக்கவங்களாம் அவங்களே தான் மாவு அரைப்பாங்க. வேற கடையில இருந்து மாவு வாங்க நமக்கு கட்டுப்படி ஆகுமா? ஆகாதுக்கா. ஐயோ சின்ன பொண்ணு, நான் என்ன திரும்ப நினைச்சிட்டேன் இட்லி மாவு என்கிட்ட கொடுப்பேன், நான் அது போட்டு சுட்டு மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் சின்ன பொண்ணு. 4 முடி. என்னக்கா? இல்லம்மா, மாவு நம்ம தான் தயார் பண்ணணும். ஐயோ இது தெரியாம இட்லி சுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு வார்த்தையை வர விட்டுட்டேனே. ஏக்கா நான் வேணா தேங்காய் சட்னி பண்ணட்டுமா? அதெல்லாம் முடியாது 4 முடி. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டல, நீங்க மறுபடியும் வந்து மாத்துறீங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் தேங்காய் சட்னி பண்ணுவேன். அடிப்பாவி, நேரம் பார்த்து இவ கூட பழி வாங்குறாளே. 4 முடி சொல்லுங்க டுன்டுன். நீ என்ன பண்ற தெரியுமா? நல்லா அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வச்சு ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா அரை அப்பதான் இட்லி நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். 4 முடி தப்பி தவறி கிரைண்டர்ல மட்டும் போட்டுறாதீங்க. ஏன் சின்ன பொண்ணு, கிரைண்டர் தான் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல அரைச்சுக்கலாம்ல. எதுக்கு போய் ஆட்டுக்கல்ல எல்லாம் அரைச்சுக்கிட்டு? நீங்க படம் பார்த்தீங்களா தனுஷ் படம்? அதுல ஆட்டுக்கல்ல அரைச்ச நல்லதுன்னு படம் இட்டாச்சு. சின்ன பொண்ணு அது படம். நான் மட்டும் தினமும் ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சுன்னு வச்சுக்கோ, என் இடுப்புலம்பெல்லாம் உடஞ்சிரும். அதெல்லாம் எதுவும் ஆகாது 4 முடி. நான் இப்ப கூட என் வீட்டுல மாவுல கிரைண்டர்லயே அரைக்க மாட்டேன், ஆட்டுக்கல்ல தான் அரைப்பேன். அதனால தான் இவ்வளவு வலுவா இருக்கேன் இந்த வயசுல. அம்மா 4 முடி ஆட்டுக்கல்ல தான் அரைக்கணும், நோ கிரைண்டர். ஓகே? ஈஸியான வேலையா இருக்கும்னு இட்லி சுட்டுறேன்னு சொன்னேன், அதுக்கு என்னை இப்படி மாட்டி விட்டாளுங்களம்மா. மக்களே, 4 முடியோட இட்லி எப்படி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய காதலிக்க நேரமில்லை, ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ் அண்ட் பொன்னி பிரேம் எபிசோட்ஸும் பாருங்க. பாய். ஹாப்பி வீக்கெண்ட். முடியவே போகுது வீக்கெண்ட். பாய்.